Hi guys, welcome to our YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டில் சமையல் செய்கிற அக்காவோட ஸ்பெஷல் ரெசிபி அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுறப்ப நான் அதை வீடியோ எடுத்துக்கிறேங்கான்னு, எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அவங்க குக் பண்ணுறப்போ நான் அதை வீடியோவை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி என்ன பண்ணுங்கள், ஒரு 2 தக்காளி, 2லேருந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கோம். ரீசன் என்னென்னா, எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்றதுனாலேயே பச்சை மிளகா வந்துட்டு அவ்வளோதான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சை மிளகா ஜாஸ்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லை வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க, ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் அந்த சட்டியில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது உடஞ்சிருச்சு. அதனால் வேறு சாய்ஸ் இல்லைன்றதுக்காக தான் இதில் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வரப்போ நானும் அவங்களும் போய் ஒரு மண் சட்டி வாங்குகிற ஐடியா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 குட்டி டீஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் வர வரைக்கும் அந்த ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சதை அந்த பச்சை மிளகாவே 3 பச்சை மிளகாவை உள்ளே போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு சாட்டே ஆகணும். கூடவே வந்துட்டு நீங்கள் பூண்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்க அந்த கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். கூட ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் திருப்பி நீங்கள் சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசம் வரும், அது உங்களுக்கு தெரியும். அது எந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் போடணுன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் மீன் குழம்பு வந்து கேரளாவில் இருக்க மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழ்நாடுன்னு வரப்போ எனக்கு நாகர்கோவில் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதே எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மதுரை மீன் குழம்பு தான்ப்பா பிடிக்கும், மதுரை மீன் குழம்பு அளவுக்கு ருசி வேறு எதுலேயுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சென்னை வந்தப்பலேருந்து எனக்கு சென்னை மீன் குழம்பு அவ்வளோ பிடிக்கும். என் ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. இப்போது இந்த அக்காவே வீட்டில் சமையல் செய்கிற அக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை மீன் குழம்புன்னு சொல்லுவேன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, புளி ஒரு ரவுண்டாக ஒரு கை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சிடணும். சுடு தண்ணியில் ப்ரிஃபரபிளி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் சைடில் ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து நீங்கள் அதை பண்ணி வச்சுங்க. அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் மசியல் மாதிரி வரணும். ஸோ இதை கொஞ்சம் அந்த மசிப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அது பாயில் ஆக ஆரம்பிச்சோன்னா அதை மசிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ மீன் குழம்பை பற்றி சொல்கிறப்போ ஒரு ஊருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குல்ல. இப்போ மதுரையில் பார்த்தோன்னா அவங்க தேங்காயெல்லாம் போட்டு செய்வாங்க. நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா மிளகு அரைச்ச குழம்பு மாதிரி, கேரளா சைடு மாதிரி வைப்பாங்க. தேங்காய் செஞ்சும் வைப்பாங்க, வறுத்தரைச்சி வைப்பாங்க. சென்னையில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க செய்கிற மீன் குழம்பு. நான் காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. பட் சென்னையில் வந்து அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோடனே எனக்கே அது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. என் அம்மா வரப்போ சொல்லுவாங்க, முன்னாடிலாம் நீ நாகர்கோவில் தான் பிடிக்கும்னு சொல்ல, இப்போ சென்னை மீன் குழம்பு பிடிக்குதுன்னு சொல்கிறியே அப்படின்னு. இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோம், ஓகே? போட்டுட்டு அதை நான் சொன்னால அந்த மசியல் மாதிரி நம்ம அது பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ மீன் குழம்பு நம்ம வந்துட்டு சிலவங்களுக்கு வந்து மத்தி மீன் பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்துட்டு சங்கரா பிடிக்கும், வஞ்சரம் மீன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், சிலவங்களுக்கு குளத்து மீன் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு மீன்லே ரொம்ப பிடிச்ச மீன் வந்துட்டு சங்கரா மீன் தான். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுமே 1/2 kg சங்கரா மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் எப்போவுமே நம்ம வீட்டில் தான் வந்துட்டு செய்வோம். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒன்று போடுறேன். இப்போது குழம்பு மிளகாத்தூளுக்கு என்ன நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நான் சொல்லிடுறோம். தனியாக வந்துட்டு 500, குண்டு மிளகு வந்துட்டு ஒரு 200, ரெட் சில்லி 200, காஷ்மீரி சில்லி 100.
இது கூட கொஞ்சம் மஞ்சளும் நீங்கள் மொட்டை மாடியில் கொஞ்சம் வெயிலில் வச்சுருங்க. அதை எடுத்துகிட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், வெந்தயம், சோம்பு, பெப்பர் பால், சீரகம் இது வந்துட்டு ஒரு 20-25 கிராம் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு வச்சு அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் கெடாமல் இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிட்டு உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுறோம். ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், கொதி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை வந்துட்டு 1 by 1 இதுக்குள்ளே போடணும். மீன் குழம்பு செய்கிறப்போ ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, எப்போவுமே வந்துட்டு அது ரொம்ப கலரி விடாதீங்க, ஏன்னா மீன் வந்துட்டு உடஞ்சிரும். இங்கே நம்ம சங்கரா தான் எடுத்திருக்கோம். கேரளாவில் வந்து சங்கராக்கு வந்துட்டு கோரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். இப்போ மாங்காய் போடுறோம். மாங்காய் போடுறப்போ ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, ரொம்ப காய் மாங்காவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப பழுத்து போன மேங்காவும் எடுக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் இருக்கும் தெரியுமா, அது நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டு சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும், அமிர்தம் மாதிரி இருக்கும். ரைஸ் கூட மீன் குழம்பு கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு மாங்காய் பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மீன் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகாது பாயில் ஆகிறதுக்கு, ஒரு 3 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. உடனே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஒரு நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் அக்காவோட ஸ்பெஷல் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.